ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க குலாப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை சாஜித் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ரஞ்சித் சஜீவ், நேஹா நசீன், சித்திக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேற வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டீப்பாவே லவ் பண்றாங்க ரெண்டு பேரும். அது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி என்ன பிரச்சனைலாம் ஏற்படுது அது இவங்க 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்ன்ற மாதிரி சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. ஏன் தமிழ் படங்களே பல படங்கள் பார்த்தாச்சு. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல பத்தி நம்ம ஹீரோ ஹீரோயின் அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. ஆனா ஹீரோயின் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு லவ் பொசிஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்கும்போதே இம்ப்ரெசிவா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பரா காமிச்சிருக்காங்க கேரளாவை. ஆனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், மியூசிக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆவரேஜா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே நம்மளால ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. நார்மலான ஒரு சீனா இருந்தா கூட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண் முன்னாடி தெரியுது. அந்த அளவு தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸே இப்படிதான் இருக்க போகுதுன்றத நம்மள ஈஸியா ஜட்ஜ் பண்ண வச்சிடறாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இப்போ லவ் படமே வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா கொஞ்சம் ஃபீல் குட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன ஓவர் ப்ரெடிக்டபிளா இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.